தற்போது இலங்கையில் பேசுபொருளாக காணப்படுகின்றமை ஜனாதிபதியினுடைய பெயர் பட்டியலில், அதாவது விடுதலை செய்வதற்கான பெயர் பட்டியலில் இல்லாத ஒருவரை விடுதலை செய்தது என்கின்றதுதான் தற்போதைய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அது தொடர்பிலே நாங்கள் தற்போது ஆராய்வோம் பாருங்கள். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிலையில் இலங்கையில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு கைதி தொடர்பான விடயம். குறிப்பாக இலங்கையின் 34(1) பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது. எனினும் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இலங்கையிலே பல தவறான விடுதலைகள் இடம்பெற்றிருக்கின்றமை கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன. இந்த வகையில்தான் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு பட்டியலை வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் செய்த தவறினாலும் பலர் வெளியேறி இருக்கின்றமை தற்போது அம்பலமாகி இருக்கின்றது. குறிப்பாக கடந்த வெசாக் தினத்திலே 388 கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பட்டியலானது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சிறைச்சாலைகளில் இருந்தும் சிறை அத்தியட்சர்களின் மூலமாக அந்த பெயர் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படுகின்றன. அந்த நீதி அமைச்சிலே அந்த சிறை கைதிகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு அவை ஜனாதிபதி செயலத்துக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. அதன் பிரகாரம் ஜனாதிபதியினுடைய சிபாரிசின் பேரில் அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த கைதிகளை விடுதலை செய்கின்ற போது சிறு குற்றங்களோடு தொடர்புபட்டவர்கள் பணத்தை செலுத்தி வெளியே செல்ல முடியாத நிலையில் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், இவ்வாறான சிறிய குற்றங்களோடு தொடர்புபட்டவர்கள் தான் விடுதலை செய்யப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த வெசாக் தினத்திலே வழமைக்கு மாறாக பாரியதொரு நிதி மோசடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கைதி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது அது தொடர்பான ஒரு பெரும் விவாதமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தேனி அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு அப்பால் குறித்த கைதியான WM ஆத்துல திலகரட்ன என்ற கைதி அனுராதபுரம் சிறையிலே இருந்த சமயம்தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகரும் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலைப்பாடு ஒரு புறம் இருக்க, திடீரென குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 52 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் சென்று விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக வடபுலத்திலே யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் முக்கியமானதாக காணப்படுகின்றன. இந்த சிறைச்சாலைக்கு வருகை தந்த சிறை கைதிகள் தொடர்பான பட்டியல்கள் மற்றும் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் அங்கு பணியாற்றுகின்ற சிறை காவலர்கள், சிறை அத்தியட்சகர்கள் அனைவரையும் வெளியேறுமாறு தெரிவித்ததன் பின்னர் இந்த விசாரணைகளையும் இந்த ஆவணங்களை சரிபார்க்கும் செயற்பாட்டையும் முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக இங்கே பெண் காவலர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு சில ஆண் காவலர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் ஏனைய சிறை காவலர்கள் அனைவரும் வெளியே அனுப்பப்பட்டதன் பின்னர் தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வவுனியா சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் அங்கு பணியாற்றிய சிறைச்சாலை காவலர்கள் திடீரென ஒரு பேருந்தில் ஏற்றப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஏன் இவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பது தொடர்பான
முழுமையான விடயங்கள் தெரிய வராத நிலையிலும் கூட ஒரு விசாரணையை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும், அதற்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்கின்றது ஒரு புறம் இருக்க, ஒரு கடமையில் இருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு உள்ளே விசாரணை செய்கின்ற சமயத்திலே அவர்கள் வீதியிலே நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆகவே அவர்களை கடமை நேரம் அவ்வாறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பான ஒரு பிரச்சனையும் ஏற்படலாம் என்கின்ற ஒரு கோணத்திலும் அவர்கள் அனுராதபுரத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க, இலங்கையில் நடைபெற்ற இவ்வாறான ஒரு மிக மோசமான செயல் சிறைச்சாலைகள் மாத்திரமல்ல, இதுவரை காலமும் இவ்வாறு அமைச்சர்கள் அவர்களுடைய செல்வாக்கு மிக்கவர்களின் ஊடாக பல முறைகேடான சம்பவங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்று வந்திருக்கின்றது என்பது தற்போது புலனாகின்றது. இந்த 388 கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இவ்வாறான ஒரு கைதியும் விடுதலை செய்யப்பட்டதன் காரணமாக குற்றப்புலனாய்வு திணைக்களமானது விசாரணைகளை மேற்கொண்டு செல்லுகின்ற போது 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 57 கைதிகள் இவ்வாறு முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அது மாத்திரமன்றி 2025 ஆண்டு சுதந்திர தினத்தின் போது கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்ற போது 11 பேர் இவ்வாறு முறைகேடாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றமையும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் சிறைச்சாலை அதிகாரிகள் தற்போது மாத்திரம் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது கடந்த காலத்திலும் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்பது தொடர்பான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டு அனுராதம் மேல் நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அத்துல திலகரட்ன என்ற கைதி முறைகேடான விதத்தில் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னராக வெளிச்சத்துக்கு வந்த இந்த விடயமானது ஜனாதிபதியினுடைய விசேட பணிப்பில் விடுதலை செய்யப்படுகின்ற இவ்வாறான கைதிகளை இனி விடுதலை செய்ய பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது. இலங்கையினுடைய நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்சன நாணயக்கார அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறு கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அதிகாரிகளுடைய இந்த தவறான அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கின்ற சில தவறான செயற்பாடுகள் உண்மையில் பாதிக்கப்படுகின்றது பொதுமக்கள் என்பது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகின்றது. ஆகவே லஞ்சம், ஊழல் இவற்றுக்கு உட்பட்டு இந்த அதிகாரிகள் செயற்படுவதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இது சில அதிகாரிகளுக்கு மட்டத்திலே ஒரு எரிச்சலை உண்டு பண்ணியிருந்தாலும் அரச திணைக்களங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு கண்காணிப்பு தொடர்ந்து இருக்கத்தான் போகின்றது. இந்த அரசாங்கம் ஏற்கனவே கூறியதை போன்று முறைகேடான செயற்பாடுகளை செய்கின்ற போது அவர்கள் உடனடியாக வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்பது நிதர்சனமாக இருக்கின்றது. இந்த சிறை கைதி விடுதலை தொடர்பு அதற்கு அப்பால் பாரபட்சமற்ற விசாரணை இடம்பெறும் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டிருந்தமையும் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஆகவே வெறுமெனே ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகளை முறைகேடாக பயன்படுத்தி இந்த சிறை அதிகாரிகள் பெருந்தொகையான லஞ்சத்தை பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சாதாரணமாக இலங்கை சிறைச்சாலைகளிலே தொலைபேசி பாவனை, புகைத்தலுக்கான பொருட்கள் இவ்வாறு பல புழக்கத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை வழமை. ஆகவே இவை எவ்வாறு உள்ளே செல்லுகின்றது? அதிகாரிகள் மிகவும் கரிசனையோடு கைதிகளினுடைய உறவினர்கள் கொண்டு செல்லுகின்ற பொதிகளை பரிசோதனை செய்வதாக பாசாங்கு காட்டினாலும் கூட சிறைச்சாலைகளுக்குள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அடிமட்ட சிறை காவலர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரை இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் என்பவற்றுக்கு
புறையோடி போயிருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. ஆகவே இது வெறுமனே சிறைச்சாலைகளில் மாத்திரம் இருப்பதாக கருதி கொள்ள முடியாது. அனைத்து அரச திணைக்களங்களிலுமே இருப்பதாகத்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது கூறியிருந்தது. ஆகவே இது தொடர்பான ஒரு முழுமையான விசாரணை இலங்கையில் இடம்பெற வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் எவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பிலான அவதானத்தை செலுத்தி அது தொடர்பான ஒரு சோதனைகளை மேற்கொள்ளுகின்ற போதுதான் இவை வெளிச்சத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதோடு இலங்கையில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை இல்லாதொழிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்தினம் கபிலநாத். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.